சேலத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது இன்று பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெற உள்ளது. தற்போது இருக்கக்கூடிய இந்த இடமான சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தாளமுத்து நடராஜன் இந்த மைதானத்திலானது இந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் விமானம் மூலமாக சேலம் காமலாபுரம் விமான நிலையத்திற்கு வருகின்ற காவல்துறையின் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. 51 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 12 மணி அளவில் தான் உள்ளே நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய நிர்வாகிகளுக்கு முழு பரிசோதனை செய்துதான் உள்ளே அனுமதிக்கின்றனர். குறிப்பாக போதைப் பொருட்கள், மதுபானம் உள்ளிட்ட பொருட்களை உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லை. அதே போல கட்டை, கம்பு போன்ற இரும்பு கம்பிகள் போன்ற எந்த ஒரு ஆயுதங்களையும் உள்ளே எடுத்து வர அனுமதி இல்லை. இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் 4992 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ வசதிகளும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 15 ஆம்புலன்ஸ் வசதிகள் இந்த கூட்டம் நடைபெறும் இடத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியிலிருந்து அம்மாப்பேட்டை வரை இந்த தேசிய நெடுஞ்சாலை, சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 4 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபடும். வெளியே அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் அது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் உடனடியாக முதலுதவி செலுத்தக்கூடிய வகையில் இந்த ஆம்புலன்ஸ் வசதிகளானதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாநகர காவல்துறையின் சார்பில் சேலம் மாநகர எல்லையான டோல்கேட் பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த மைதானம் வரை சுமார் 17 கிலோமீட்டர் அளவிற்கு 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் பகுதியானது அருகாமையிலேயே மலைகள் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் மலைகள் மீது தொண்டர்கள் ஏறாத வகையில் மலைகளை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். 2026 தேர்தல் களம் அரசியல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் இன்று நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஆவல் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். மின் நியூஸ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சுதாகர்.